guys, welcome back. இது உங்கள் விஜித் 16 தமிழ். நம்ம சேனலில் பார்க்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே கூடிய ரெட் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பட்டன் ஷேர் பட்டன் ரெண்டுமே இருக்குன்னு தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் அப்புடைய நம்ம வந்திருக்கோம். ஸோ ஏர்னிங் அப்புடைய பேரான வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரோ ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி வந்து நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லொகின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நான் இப்போ தான் நியூ யூஸர் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி தான் உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்டர்ஃபேஸில் வந்தீங்க திரும்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்பானுங்க. ஸோ எக்ஸப்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 4, 5, 6, 7 என்னவோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர்னிங் பண்ணுற ஆப்ஷனே 10 ஆப்ஷன் இருக்கும். ஒரு 10 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட வேண்டியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஆஃபர் வோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது எட்ஜம் ஆஃபர் வோல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா iOS ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, ஸோ இது வந்து அவங்க ஸ்பேரோ ரிவார்ட்ஸ் இந்த ஆப்போடைய ஒரு ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து பே அவுட்ஸ், அதாவது நீங்கள் கொடுத்த ரெடீம் பண்ண அந்த இது வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க செக் பண்ணுறதுக்கு அப்புறமா உங்கள் இமெயிலுக்கு வந்து அந்த ப்ரோமோ கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டுனா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு ப்ரோமோ கோடை வந்து அதுக்கு சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் இன்னும் இப்போ தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோது ஏர்ன் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட் கொண்டு வரும்ல, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரூன்னா கொண்டு வாங்க, ஃபேக்னா டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர். ஸோ இன்ஸ்டால் அப்படின்ட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு செப்பரேட்டான ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது. ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸை பார்த்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அது பண்ணால் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணுன்னா இப்போ இந்த போட்டுக்கிற 160 coins ஏர்ன் பண்ண நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 3 கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த coins வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டால் பண்ண நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டால்ஸ் அப்படின்ட்டு முன்னாடி வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா சம்டைம் வராமல் இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ் பட்டன் இப்படி இருக்கும்ல, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சம்டைம் இது வெளியே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, வெளியே போயிட்டு வருது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பின் வீலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டமாக கிடைக்கிற coins. ஸோ ரெண்டம்னா உங்களுக்கு தெரிஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு 10 coins வச்சுருக்காங்கன்னா எது ஸ்பின் பண்ண அந்த வீல் வந்து எங்கே போய் நிற்குதோ அங்கே வந்து அந்த ஸ்பின் வீல் வந்து எந்த நம்பரில் நிற்குதோ அந்த நம்பர் வந்து coinsஸாக வந்து ஹெட் ஆகிடும். ஸோ உடனே ஹெட் ஆகுது. ஸோ பெரிய ஒஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிற அந்த ரெக்யூர்மெண்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க எத்தனாவது டேஸில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெஃபர் பண்ணுற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெஃபரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து புதுசாக நம்ம திறந்துருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறதால அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பழைய நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடுச்சு. ஸோ அதால் தான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் இருப்போம். ஸோ நான் அதை திரும்பவும் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த குரூப்பில் இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோஸில் இப்போதைக்கு வர மாட்டேங்குன்னு சொல்லுது, நோ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஒவ்வொரு நேமில் ஒவ்வொரு வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஹெட் காலனி அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான நேமில் எல்லாம் கொடுத்துருக்காங்க வீடியோவை. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து ஃபவுஜி அப்படிங்கிற கேம் இருக்குல்ல, பாலிவுட் ஸ்டார் அவர் க்ரியேட் பண்ண அந்த கேம் பற்றின ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் போடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது, உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்களம். ஸோ நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறதால இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ அந்த சேவ் வியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள்
கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டமாகவே அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை எடுத்துக்கும், ஜிபிஎஸ் மூலமாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேக்னா FAQ ஃபேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் இட் ஒர்க், எப்படி ஒர்க் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ, நீங்கள் இந்த மினிமம் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் அதை வந்து பே அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்குள்ளே வந்து பே அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அவங்கள கண்டக்ட் பண்ணுற எப்படி அந்த ஜிமெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இருக்குது, இதை நீங்கள் தட்டி விட்டு அப்புறமா 2 ஆப்ஷன் கேட்கும், இமெயிலா இல்லை ஜிமெயில் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஜிமெயிலையோ இமெயிலையோ அவங்க ஃபீட்பேக் பண்ணி இல்லைனா ரிவ்யூ பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பண்ணது எதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணியிருந்தீங்கன்னா, ரெடீம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ அது வந்து வித்ரோமன் அப்படிங்கிறதுல இருக்கும். ரெஃபரல் அப்படிங்கிறது நீங்கள் ஏர்னிங் ஆப்ஷன் மூலியமாக ஏர்ன் பண்ண அந்த கோயின்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. இந்த டேட்டில் இந்த கோயின்ஸ் வந்து 8 ஆயிருக்கு, இவ்வளோ கோயின்ஸ் வந்து 8 ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. மேலே இந்த ரிஃப்ரெஷ் போட்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது 350 கோயின்ஸ் வந்தால் ஒரு லெவல் அப் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ரெடீம் ஆப்ஷனுக்கு போயிடுவோம். ரெடீம் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு $10, $25. அடுத்து பார்த்தீங்கன்னா பேபால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அமேசான் கிஃப்ட் கார்டு $10, $25 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க ரிவார்ட்ஸ் ஃபோர் ஸ்ரீலங்கா, இப்போ நான் இருக்கிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்காங்க, ரெண்டமாகவே அது எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்தியானா இந்தியா வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி தான் நம்ம கேட்குது. இப்போ நீங்கள் 10,000 கோயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா $10 எடுக்கலாம். ஸோ அது உங்கள் ஜிமெயிலில் வந்து உங்கள் இந்த டாலர் அந்த ப்ரொமோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே கேட்ட ப்ரொமோ கோடு வந்து எதுக்கு அனுப்பணும், எதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பானுங்க. ஸோ அந்த கோயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் அனுப்ப முடியும். நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ $10க்கு 10,000 கோயின்ஸ், $25க்கு 25,000 கோயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ரெண்டம் ஸ்ட்ரீம் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த இது இருக்கும்ல ப்ளே ஸ்டேஷனில், அதில் வந்து கீஸ் ரெண்டமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது $1 வந்து $50 வரையும் இருக்கும். ஸோ அதில் வந்து ரெண்டமாக கிடைக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை, அது சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா $25 கிடைக்கலாம், $1 கிடைக்கலாம். அது வந்து ப்ளே ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறவங்க, PS4 யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணோம்ல, அது எவ்வளோ கோயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்க ஆப்பு கீழே அபவுட் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் தட்டி விட்டாலும் கீழே இருக்கும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1000 கோயின்ஸ் வந்து நான் எந்த ரெஃபரலில் வந்து ஒருத்தர் வரார், நான் அவர் ஏர்ன் பண்ணியிருந்தேன்னா அதிலேருந்து எனக்கு 1000 அவர் எடுத்துருந்தேன்னா எனக்கு 250 கோயின்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்கள் Get316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye, see you guys.